பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 62வது அதிகாரம் 4வது வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலவேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காக நன்றி செலுத்துவோம். பாருங்கள், கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், தேசம் வாழ்க்கைப்படும். அநேக நேரங்களிலே நாம் கேட்கிற காரியங்கள், நாம் கைவிடப்பட்டவள், இல்லையென்றால் நம்முடைய காரியங்கள் பாழாய் போனது, இல்லையென்றால் பழமையானது, இல்லையென்றால் இனி அதில் எந்த காரியங்களும் நடப்பதில்லை என்று சொல்லி அநேகர் எழுதுகிற அந்த இடத்திலே எல்லாம் முடிந்து போயிற்று, இனி அதற்கு மேல் உயிர் இல்லை என்று சொல்லி ஒரு வெறுமையான இடத்தை தான் என் தேவன் தெரிந்து கொள்ளுவார். காரணம், அது நிரப்பப்பட்டதானால் அதற்கு மேலாக அதற்கு எந்த அவசியங்களும் இல்லை. ஆனால் ஒரு வெறுமையான பாத்திரம் இருக்கும்போது, நீங்கள் பாழாய் இருக்கும்போது மாத்திரம் அவர் உங்களை கட்டி எழுப்ப முடியும். நீங்கள் உடைக்கப்படும் போது மாத்திரம் நாம் அங்கே உருவாக்கப்பட முடியும். ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து அந்த பாத்திரம் எவ்வளவு அழகாய் மாறுவது வரைக்கும் அதை உடைத்து வனைந்து அதை மெருகேற்றி அதை நல்ல ஒரு பாத்திரமாய் வணைகிறான். பாருங்கள், ஒரு சாதாரண மனுஷனுடைய ஒரு இருதயத்தில், இல்லை என்றால் சிந்தனையில் தோன்றுகிற ஒரு அழகான ஒரு பாத்திரத்தை அவன் தோன்றிய எண்ணத்தில் வரைகிறான் என்று சொன்னார். உலக தோற்றத்திற்கு முன்பதாக தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை முன்குறித்த இயேசுவின் அன்பு எவ்வளவு விலையேற பெற்றது. பாருங்கள், அவர் நம்மை உருவாக்கின விதம் பெரிது, ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற விதம் பெரிது. ஆகையால் இதுவரை பாழான நிலைமையில் இருந்த உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி உங்களை கட்டி எழுப்ப போகிறார். ஆகையால் தான் கர்த்தருடைய வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர்கள் உன்னை விசாரி பெற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். பாருங்கள், உங்கள் காயங்களை ஆற்றுகிற தேவன். ஏனென்றால் அவர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். நம்மேல் பிரியமாயிருப்பது மாத்திரமல்ல, ஒருவரும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதை அவருடைய இருதயத்தின் ஏக்கமும் சிந்தையும் எல்லாமாயிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அவருடைய மிக விலையேற பெற்ற ஒரு பிதாவின் சித்தம் அதுவாய் காணப்பட்டது. ஆகையால் நாமும் அந்த சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மோடு கூடினவர்களையும் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த வேண்டியது, இந்த அன்பை பகிர்ந்து கொள்வது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. God bless you all.